ஒரு குட்டி ஸ்டோரி கேட்போமா? கொஞ்சம் பிரபலமான கதை தான். ஆனால் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னு பார்க்கலாம். ஒரு நாள் கழுதைக்கும் புலிக்கும் நடுவில் சூடான விவாதம் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்டில் இருக்கக்கூடிய புல்லெல்லாம் என்ன நிறத்தில் இருக்குது அப்படின்னு தான். கழுதை சொல்லுது, பாரு எவ்வளோ அழகாக நீல வண்ணத்தில் இந்த புல்தரை படர்ந்துருக்கு அப்படின்னு கழுதை சொல்லுது. புலி என்ன சொல்லுச்சுன்னா, அது எப்படி புல் நீல கலரில் இருக்கும், பச்சை நிறத்தில் அருமையாக பசுமையாக இருக்குது அப்படின்ட்டு புலி சொல்லுது. இப்போ நம்மளுக்கு தெரியும் புலி தான் கரெக்டாக சொல்லுது அப்படின்னு. ஆனாலும் அந்த கழுதை அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. தொடர்ந்து விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் 2 பேரும் சேர்ந்து நாம் ஒரு மத்தியஸ்தரை வச்சு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு அரசனான சிங்கத்துக்கிட்ட போகிறாங்க. அந்த சிங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் ஏன் உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது கழுதை சொல்லுது, நான் ரொம்ப நேரமாக இது நீல கலரில் இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் இந்த புலி தான் ஒத்துக்கவே மாட்டேன்னு பச்சை கலரில் இருக்குதுன்னு சொல்லுது, நீங்கள் தான் ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே சிங்கம் அதை கேட்டுட்டு சிரிச்சுட்டே, புல் எல்லாமே நீல வண்ணத்தில் தான் இருக்குது, கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. கழுதைக்கா சந்தோஷம் தாங்கவே முடியலை. துள்ளி குதிச்சுட்டு, ஆனாலும் ஒன்று ராஜா, இவ்வளோ நேரம் என்கிட்ட இவன் தப்பாக தானே சொன்னான், இவனுக்கு ஒரு தண்டனை கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்குது. உடனே சிங்கம் யோசிச்சுட்டு, புலிக்கு மௌன தண்டனை கொடுக்குறேன், புலி இனி 1 வருஷத்துக்கு பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிடுது. கழுதைக்கு இன்னும் சந்தோஷம் 2 மடங்கு ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக அது வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. இப்போ புலி சிங்கத்துக்கிட்ட கேட்குது, ஒரு பர்சனலாக உங்ககிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன் நான், நீங்கள் இப்போ சொல்லுங்கள் புல் என்ன கலரில் இருக்குது அப்படின்னா, த கிராஸ் இஸ் ஆல்வேஸ் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் பெருமையாக சொல்லுது. அப்புறம் ஏன் ராஜா நீங்கள் கழுதைக்கிட்ட அப்படி ஒரு தீர்ப்பு சொன்னீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த தண்டனை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்கு காரணம் தெரியணும் நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்கன்னு. அப்போ அந்த சிங்கம் சொல்லுது, ஒரு மந்திரி பதவியில் இருக்க நீ ஒரு முட்டாள்கிட்ட இவ்வளோ நேரமாக விவாதம் பண்ணிட்டு இருந்ததுக்கு தான் இந்த தண்டனை. புல் பச்சை நிறத்தில் தான் இருக்குதுன்னு இந்த உலகத்துக்கே தெரியும், ஆனாலும் அந்த கழுதை முட்டாள்தனமாக விவாதம் பண்ணுதுன்னா அது கூட இவ்வளோ நேரம் உன்னோட டைமை நீ வேஸ்ட் பண்ணியிருக்க. இனிமேல் எங்கே எப்படி பேசணும், யார்கிட்ட விவாதம் பண்ணணும், உன்னோட நேரம் எவ்வளோ முக்கியமானதுன்னு நீ புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இந்த தண்டனை அப்படின்னு சிங்கம் சொல்லும். புலியும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடும். இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய நேரங்களில் நமக்கு 100% சரி அப்படின்னு தோன்ற விஷயத்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆள் இல்லை அது அப்படி கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் ஆமாங்க நீங்கள் சொல்கிறது சரின்னு சொல்லிட்டு உங்கள் நேரத்தை சேவ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போனோம் அப்படின்னா நாம் தப்பிச்சுக்கிட்டோம். இல்லை இந்த புலி மாதிரி அவங்க கூட விவாதம் பண்ணிகிட்டு இருந்தோன்னு வைங்களேன், ஒன்று நம்ம மென்டல் ஹெல்த் போயிடும், நம்ம டைம் போயிடும். அதெல்லாமும் தாண்டி கடைசியில் அவங்க விவாதம் பண்ணுறதே அவங்க ஜெயிக்கணும், நான் நினச்ச முயலுக்கு 3 காலுன்னு தான் பேசுவாங்க. அந்த முயலுக்கு 3 காலாகவே இருந்துட்டு போகட்டுமே, அவங்கக்கிட்ட அதை 4 கால்னு ப்ரூவ் பண்ணி நாம் என்ன சாதிக்க போகிறோம் சொல்லுங்கள்? ஸோ கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாமே.